ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வளையல் மாலை தாங்க கட்ட போறேன். நம்ம வீட்டில் குட்டி குட்டி விக்கிரகம் எல்லாம் வச்சிருந்தோம்னாக்கா அதுக்கு இந்த வளையல், இந்த குட்டி குட்டி வளையல்ல நம்ம வளையல் மாலை கட்டி போட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. இப்போ வரலட்சுமி நோன்பு வருது. அந்த நோன்புக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் எல்லா விக்கிரகத்துக்குமே போன வருஷம் வளையல் மாலை கட்டி போட்டுச்சு எங்கள் பாப்பா. இப்போ அதை ஒரு வருஷம் கழிச்சு அதை எடுத்து நம்ம நீர்நிலையில விட்டுடலாங்க. ஏன்னா கொஞ்சம் அது கலர் எல்லாம் டல் ஆகிட்டு இருக்கும். அதனால இப்போ புதுசாக நாங்கள் இப்போ ஒரு மாலை கட்டுறோம். இந்த குட்டி குட்டி விக்கிரகத்துக்கு நம்ம வீட்டில் அங்காளம்மா சரசெல்லாம் வச்சுருப்போங்க. அந்த சரசுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி மாலை கட்டி போட்டோம்னா நல்லா அழகாக இருக்குங்க. அதனால தான் இப்போ நம்ம மாலை கட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூலெல்லாம் எடுக்காதீங்க. இது நீங்கள்லாம் ஸ்டிச் பண்ணுற நூல், இதை எடுக்காதீங்க. அது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால இந்த மாதிரி லைலான் நூல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நூல் எடுத்து அதில் இந்த பக்கம் கொஞ்சம் முடி போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ கொஞ்சம் இவ்வளோ லென்த்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே முடி போட்டுருங்க. அதே போல் நான் இவ்வளோ தாங்க எடுக்க போகிறேன். ஏன்னா தீபா அம்மாவுக்கு மட்டும்தான். அதில் இவ்வளோ லென்த்து விட்டுருங்க. இங்கே விட்டுட்டு இதை இங்கே முடி போட்டுக்கோங்க. மங்களகரமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி விக்கிரகத்துக்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ இருந்தால் கூட ஃபோட்டோ கூட இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி போடுங்க. அவ்வளோ நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த வளையல் எடுத்துக்கலாம். இந்த முடி போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த வளையலை. ஒரு 2 வளையல் கட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி ஈஸியாகிடும். நான் ஒவ்வொரு கலரும் 3 லைன் விட்டு விட்டு கட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இதை டைட்டாக பிடிச்சி இப்படியே ஒரு வளையலாக வச்சு அப்படியே கட்டிக்கிட்டே வந்துடலாம். போட்டவங்களுக்கு கூட இந்த மாதிரி பெரிய வளையல் கூட கட்டி போடலாங்க. ஆல்ரெடி நாங்கள் பெரிய வளையல் கட்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த குட்டி வளையல் தாங்க கட்டின்னு இருக்கேன். சரி, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான், அதனால தான் இந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நூல் விட்ட இல்லைங்களா, இதை நம்ம இது போல் முடி போட்டுடலாங்க. பாருங்கள், இது குட்டி விக்கிரகத்துக்கு. இது பாருங்க, இது குட்டி அங்காளம்மா தீபம்மாவை கட்டியிருக்கேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், லக்ஷ்மி அம்மா படத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நம்ம அம்பாள் விக்கிரகத்துக்கெல்லாம் நம்ம இது போல் மாலை கட்டி போட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. இதெல்லாம் வரலட்சுமி நோம்புக்காக தான் அம்பாளுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதே கடைகளில் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க இந்த மாதிரி குட்டி வளையல். இது போல் நம்ம கட்டி நம்ம கையால் கட்டி சாமிக்கு அதெல்லாம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர்